பசிபிக் பெருங்கடலில் சீனா மேற்கொண்டுள்ள அதிரடியான ஒரு ஏவுகணை சோதனை தற்போது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. சீனாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை கடலில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளதாக சீன ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது ஒரு வழக்கமான ராணுவ பயிற்சிதான் என்று பெய்ஜிங் தரப்பில் கூறப்பட்டாலும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனை அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு பகிரங்க எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த திடீர் சோதனையினால் நியூசிலாந்து மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் கடும் அதிருப்தியையும் கவலையையும் வெளியிட்டுள்ளன. பசிபிக் பெருங்கடல் என்பது அமைதிக்கான கடல் என்றும் அங்கு இதுபோன்ற அணு ஆயுத திறன் கொண்ட சோதனைகளை நடத்துவது பிராந்திய நிலைத்தன்மைக்கு எதிரானது என்றும் நியூசிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த சோதனையை நடத்துவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் அரசும் இந்த சோதனை குறித்தும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு இது ஜப்பானின் வான்வெளி மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஏவுகணை சோதனையை சீனா எவ்வளவு திட்டமிட்டு நடத்தியுள்ளது என்பதை உளவுத்துறை தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஏவுகணை ஏவப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே சீனாவின் 3 அதிநவீன செயற்கைக்கோள் கண்காணிப்பு மற்றும் தகவல் சேகரிப்பு கப்பல்கள் பசிபிக் கடலில் நிலை கொண்டிருந்தன. பிஜி மற்றும் மைக்ரோனிஷியா போன்ற பகுதிகளுக்கு அருகே நிறுத்தப்பட்டு இருந்த இந்த கப்பல்கள் ஏவுகணையின் வேகத்தையும் திசையையும் துல்லியமாக கண்காணிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற சோதனைகள் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலும் சீனா மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது அதன் நீண்ட தூர தாக்குதல் திறன் பல மடங்கு அதிகரித்து உள்ளதை இது காட்டுகிறது. சர்வதேச அளவில் சீனாவின் ராணுவ ஆதிக்கம் அதிகரித்து வரும் வேளையில் இந்த அணு ஆயுத ஏவுகணை சோதனை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவி வரும் அதிகார போட்டியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஆசிய நாடுகளுடனான தனது உறவை சீனா வலுப்படுத்தி வந்தாலும் இது போன்ற ராணுவ நடவடிக்கைகள் அண்டை நாடுகளிடையே ஒருவித அச்சத்தையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையுமே உருவாக்குவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். வல்லரசு நாடுகளுக்கு இடையே நிலவும் இந்த போட்டி உலக அரசியலில் ஒரு புதிய மற்றும் அபாயகரமான அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளதோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது.